அன்பு ஜனமே, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற சூழ்நிலையில தனிமையான ஒரு நிலைமை, வீணான ஒரு குற்றங்கள், இப்பேற்பட்ட நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான ஒடுக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து நிற்கலாம் இல்லையா? ஆனால் தேவன் நம்மை தனிமைப்படுத்தி இருக்கின்றாரே என்றால் நம்ம உண்மையாகவே தனிமையாக இல்லை, அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்மை கொண்டு செய்ய போகின்ற திட்டங்களை நிறைவேற்றும் படிக்கு, நம்மீது வைத்திருக்கின்ற தரிசனத்தை நிறைவேற்றும் படிக்கு அவருடைய செயலான நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆகையினால் இந்த நேரத்தில் வழிவிலகி போகாமலும் விட்டு விட்டு ஓடாமலும் ஏன் என்று கேள்வி எழுப்பாமலும் அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார், உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். அவர் ஜீவனுள்ள தேவன் நிறைவேற்றி காண்பித்து பகைத்தவர்கள், எதிர்த்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள் அத்தனை பேருக்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளை என்பதனை அவர் நிறைவேற்றி காண்பித்து மகிமைப்படுத்த